வணக்கம் உறவுகளே. உங்கள் தகுதி என்ன என்ற சிறுகதையின் மூலமாக ஒவ்வொருவரின் தகுதி என்ன என்பதை நாம் காண்போம். ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் துறவி ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன், "ஏய் கிழவா, யாராவது இந்த வழியாக சென்றார்களா?" என்று மரியாதையின்றி அதிகாரத்துடன் கேட்டான். அதற்கு அந்த துறவி, "அப்படி யாரும் சென்றதாக தெரியவில்லை" என்று சொன்னார். சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து, "ஐயா, இதற்கு முன் யாராவது சென்றார்களா?" என்று கேட்டார். அதற்கு அத்துறவியோ, "ஆம், சற்று முன் இதே கேள்வியை கேட்டு சென்றான்" என்றார். மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவன் வந்தான். அவனும் துறவியிடம், "வணங்குகிறேன் துறவியாரே, இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சப்தம் கேட்டதா?" என்று பணிவுடன் கேட்டான். உடனே துறவி, "மன்னரே, வணக்கம். இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான், அடுத்ததாக ஓர் அமைச்சர் சென்றார். இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டு சென்றனர்" என்றார். அப்போது ஆச்சரியத்துடன் மன்னர், "துறவியாரே, உங்களுக்குத்தான் பார்வை இல்லையே, பின்னர் எப்படி முதலில் வீரனும் அடுத்ததாக அமைச்சர் என்றும் சரியாக சொன்னீர்கள்?" என்று கேட்டான். அதற்கு துறவி, "இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை. அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார், அவர் தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம்" என்று சொல்லி, முதலில் வந்தவன் சற்றும் மரியாதையின்றியும், அடுத்தவரின் பேச்சில் அதிகாரமும், உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது என்று பொறுமையாக விளக்கி கூறினார். இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுப்பீங்க, அவரவர் தகுதி அவர்கள் பேச்சிலே அகப்படும். இந்த சிறுகதையின் மூலமாக நாம் அறியும் கருத்து என்னவென்றால், ஒவ்வொருவரும் நம்ம பேசுற பேச்சுல தான் நம்மளோட தகுதி இருக்கு. நம்ம கூறுற வார்த்தைகளையோ, நம்ம பேசுற பணிவும் தான் நம்மள ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு நம்மளை கொண்டு செல்லும். யார்கிட்டயுமே நம்ம எப்படி பேசணும், நம்மளோட தகுதியை அவங்க அறியறதும் சரி, அவங்களோட தகுதியை அறிஞ்சு நம்மளும் சரி கரெக்டா பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. பள்ளிக்கூடங்கள்ல நமக்கு முதல்ல சொல்லித்தர்றது ஒழுக்கம்தான். வாத்தியார் வந்ததும் எந்திரிச்சு நிக்கணும், அவங்களுக்கான வணக்கத்தை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமே அதுதான். இந்த மாதிரியான கதைகளை சொல்லி நம்ம குழந்தைகளுக்கும் எப்படி ஒழுக்கமா பேசணும்ன்றத கற்றுக் கொடுப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.